வணக்கம். வெல்கம் டு டயபெட்டிஸ் ஐ ஓப்பனர்ஸ் வித் டாக்டர் இந்து. என் பேர் டாக்டர் இந்துமதி குபேரன். நான் மும்பையில் டயபெட்டிஸ் ஸ்பெஷலிஸ்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன். நாங்கள் டே டு டே ப்ராக்டிஸில் கற்றுக்கிற அந்த படிப்பினைகளை சிம்பிள் லாங்குவேஜில் பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான் இந்த சேனலோட நோக்கம். இன்னைக்கு நான் பேச போகிறது தைராய்டு சுரப்பி பற்றி. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். மோஸ்ட்லி இந்த நாளமில்லா சுரப்பிகள் நாங்கள் சொல்லுவோம், எண்டோக்ரைன் ஆர்கன்ஸ். இங்கிலீஷ்ல வந்து எண்டோக்ரைன் ஆர்கன்ஸ், தமிழ்ல வந்து நாளமில்லா சுரப்பிகள். இந்த நாளமில்லா சுரப்பிகள்னா தைராய்டு சுரப்பி, நம்ம பேங்க்ரியாஸ்ல இருக்க அந்த ஐலெட் சுரப்பி, இந்த முன்னாடியே ஒரு வீடியோல நான் போட்டிருந்தேன் கால்சியம் லெவல்ஸை ரெகுலேட் பண்ற அந்த பாராதைராய்டு சுரப்பி, இங்க மூளையில இருக்கக்கூடிய அந்த பிட்யூட்டரி சுரப்பி, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சுரப்பிகள். இந்த சுரப்பிகள் வந்து கம்மியா வேலை செஞ்சாலும் நம்மளுக்கு ரொம்ப பிரச்சனை வரும், அதிகமா வேலை செஞ்சாலும் பிரச்சனை வரும். அது நார்மலா வேலை செஞ்சாதான் நம்ம ஹெல்தியா இருக்க முடியும். அதுதான் இன்னைக்கு நான் பேச போறது ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்றத பத்தி. அதாவது தைராய்டு சுரப்பி நிறைய தைராய்டு ஹார்மோனை சுரந்தாலும் நம்மளுக்கு நல்லது இல்லை. தைராய்டு சுரப்பி கம்மியா ஹார்மோன் சுரந்தா அதுக்கு பேர் வந்து ஹைப்போதைராய்டிசம். இது வரைக்கும் நிறைய வீடியோஸ் அது நான் பார்த்திருக்கேன் யூடியூப்ல. உங்களுக்கும் நிறைய அவேர்னஸ் இருக்கு, மக்களுக்கே அவேர்னஸ் இருக்கு. ஏன்னா என்கிட்ட வரும்போது சொல்லுவாங்க, மேம் நான் தைராய்டு ரிப்போர்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன், முடி ரொம்ப கொட்டுச்சு, ரொம்ப இதுவா வெயிட் போட்டுட்டே போகுது, அதனால தைராய்டுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு பார்த்துட்டு வந்தேன் அப்படின்ற பத்தி. ஸோ தைராய்டு ஹைப்போதைராய்டு பத்தி மக்கள் கிட்ட நிறையவே விழிப்புணர்வு இருக்கு. ஆனா ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கு, அதை பத்தி அவ்வளவா விழிப்புணர்வு இல்லை என்பது என் கருத்து. ஹைப்பர் தைராய்டிசம்னா தைராய்டு சுரப்பில இருந்து அதிகமா ஹார்மோன் சுரக்குது, அதுவும் உடம்புக்கு நல்லதே இல்லை. இதை விளக்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம். இவர் வந்து ஒரு 28 வயது, இப்பதான் கல்யாணம் ஆகி ஒரு 6 மாசம் தான் ஆயிருந்தது. அவர் புது மனைவியோட என்னை வந்து பார்த்தாரு. ரொம்ப ஒல்லியா, ரொம்ப பதட்டமா இருந்தாரு. உட்காருங்க சார், ப்ளீஸ் சிட் அப்படின்னா உட்காரவே முடியல அவரால். அவ்வளோ ரெஸ்ட்லெஸ்ஸா இருந்தாரு. எழும்புறாரு, உட்கார்றாரு, ரெஸ்ட்லெஸ்ஸா இருந்தாரு, வேத்து கொட்டிக்கிட்டே இருந்தது. ஸோ நான் ஹிஸ்டரி கேட்கும் போது அவர் சொன்னாரு, சார் மேம் நான் கல்யாணம் ஆகிற வரைக்கும் நல்லா தான் இருந்தேன், கல்யாணம் ஆனதுல இருந்தே எனக்கு ஹனிமூன் போர்ல இருந்து வெயிட் குறைய ஆரம்பிச்சு. அவங்க 2 பேருக்கும் என்ன மனசுல இருந்ததுன்னா, கல்யாணத்தினாலதான் இந்த பிரச்சனை வந்தது அப்படின்ற இந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பேசுனதால அவங்க ரொம்ப டென்ஷன்ல அந்த கப்பல் இருந்தாங்க. மேம் கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த ஹனிமூன் போயிட்டு வந்ததுல இருந்து எனக்கு இந்த மாதிரி வெயிட் லாஸ் ஆகுது, தூக்கமே வரமாட்டேங்குது, படப்படப்பா இருக்கு, வேத்து வேத்து கொட்டுது, பசிச்சுக்கிட்டே இருக்கு, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு ஆனா பசிச்சுக்கிட்டே இருக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அந்த மனைவியும், மேம் எனக்கு ரொம்ப அப்படியே கவலையா இருக்கு, இப்பதான் எனக்கு கல்யாணம் ஆகி எனக்கு 6 மாசம் தான் ஆகுது, ஆனா நாங்க நிம்மதியே இல்லாம சந்தோஷமே இல்லாம இருக்கோம், எங்க மாமியார் மாமனார் ஏதோ நான் தான் ஏதோ தப்பு பண்ணிட்ட மாதிரி என்ன ஒரு மாதிரி குற்றவாளி மாதிரி பாக்குறாங்க அப்படின்னு அந்த பொண்ணு ரொம்ப ஆதங்கப்பட்டாங்க. அப்ப நான் எக்ஸாமின் பண்ணிட்டு நான் சொன்னேன், எனக்கு வந்து உனக்கு ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னு இருக்கிறதா எனக்கு சந்தேகம் இருக்குப்பா, ஆனா டக்குன்னு ஹைப்பர் தைராய்டிசம் இருக்கிற மாத்திரையெல்லாம் டக்குன்னு எழுத முடியாது, நீ போய் அதுக்கான பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நான் வந்து சஸ்பெக்ட் பண்ண மாதிரியே அவருக்கு இருந்தது ஹைப்பர் தைராய்டிசம். அதாவது T3 T4 அதோட லெவல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. TSH அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப லோவா 0.0008 தான் இருந்தது. அது நார்மல் வேல்யூ வந்து 2ல இருந்து 3க்குள்ளதான் இருக்கணும் நார்மலான ஹியூமன் பீயிங்ஸ்க்கு. இவருக்கு ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்தது. T3 T4 அப்படின்ற அந்த தைராய்டு நிறைய சுரந்ததால TSH அப்படின்றது தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அவருக்கு ரொம்ப சப்ரஸ்டா இருந்தது. பிளஸ் இந்த ஹைப்பர் தைராய்டிசம்லயே நிறைய வகைகள் இருக்கு. ரொம்ப காமனான வகை நாங்க பிராக்டிஸ்ல பாக்குறது வந்து கிரேவ்ஸ். அதனால கிரேவ்ஸ்க்கான ஒரு அப்பவே நான் மாத்திரையை ஆரம்பிச்சுட்டேன். ஆனா அவர்கிட்ட இன்னொரு டெஸ்ட் பண்ணிட்டு வர சொன்னேன், ட்ராப் ஆன்டிபாடிஸ், TSH ரிசெப்டர் ஆன்டிபாடி, அதை பண்ணிட்டு வாங்க. தைராய்டுக்கான ஒரு ரேடியோ ஆக்டிவ் அயோடின் அப்டேக் கிளாண்ட் ஸ்கேனிங் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி இந்த 2 டெஸ்டும் அவர் பண்ணிட்டு வந்தாரு. அதுல அவருக்கு ட்ராப் ஆன்டிபாடி ரொம்ப அதிகமா இருந்தது, TSH ரிசெப்டர் ஆன்டிபாடி. அதுல மீனிங் என்னன்னா, அவரோட கிளாண்டுக்கு எதிராகவே அவரு உடம்புல நிறைய ஆன்டிபாடிஸ் உருவாகி அவரோட கிளாண்டையே அது டிஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அந்த டிஸ்ட்ரக்ஷனால அந்த கிளாண்ட் வந்து ஓவர் ஆக்டிவ் ஆகி நிறைய ஹார்மோனை சுரக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் அவருக்கு இந்த பிரச்சனை. அதனாலதான் அவருக்கு வெயிட் லாஸ், அதனாலதான் அவருக்கு ரொம்ப வேத்து வேத்து கொட்டுச்சு, அதனாலதான் அவருக்கு பயங்கர பசி, தூக்கம் வரல, மார்படப்படுது. ஸோ அவருக்கு இருந்த நாங்கள் கிளினிக்கலா எக்ஸாமின் பண்ணும்போது ஹார்ட் ரேட் வந்து 140க்கு மேல இருந்தது. அந்த மார் துடிப்பு வந்து இதே துடிப்பு 140க்கு மேல இருந்தது. ஸோ அவருக்கு ஆன்டி தைராய்டு ட்ரக் அப்படின்னு ஒரு மாத்திரை இருக்கு, மெத்திமசோல். அதை நான் ஆரம்பிச்சேன். 10 மில்லிகிராம் காலையில, 10 மில்லிகிராம் ராத்திரி. அவருக்கு சாப்பிட்டதுக்கு முன்னாடி போட சொல்லியிருக்கு.
அதுக்கப்புறம் இந்த ஹார்ட் ரேட்டை குறைக்கிறதுக்காக பீட்டா பிளாக்கர்னு ஒரு மாத்திரை இருக்கு, ப்ரோப்ரெனலால், அது அப்புறம் கால்சியம் மாத்திரை. இந்த மாத்திரை கொடுத்துட்டு 6 மாசத்துக்கு ஒரு தடவை இப்ப என்ன வந்து பாக்குறாரு. இன்னும் மாத்திரையில தான் இருக்காரு. ஆனா முதல்ல 10 மில்லிகிராம் கொடுத்த அளவு இல்ல, இப்போ வந்து ஒரு 5 மில்லிகிராம் காலையில 2.5 மில்லிகிராம் ராத்திரி போட்டுட்டு வராரு. எவ்ரி 6 மாசம் அவர் வந்து அந்த டெஸ்ட் பண்ணி காட்டுவார். மோஸ்ட்லி இந்த மாதிரி கிரேவ்ஸ் டிசீஸ்ல வந்து 1.5 வருஷம் அவங்க கண்டிப்பா மாத்திரை சாப்பிட்டு தான் ஆகணும். சில பேருக்கு அந்த கிரேவ் டிசீஸ் ரெமிஷன் போயிடும் 1.5 வருஷத்துல. அப்போ நாங்க மாத்திரையை டேப்பர் பண்ணி நிப்பாட்டுவோம். ஆனா இந்த பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு இன்னும் சரியாகல, அவர் இன்னும் மாத்திரை போட்டுட்டு தான் இருந்தார். அதனால உங்களுக்கு திடீர்னு சின்ன வயசுலயே திடீர்னு உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகுது, திடீர்னு வேத்து கொட்டுது, பயங்கரமா பசிக்குது, ராத்திரி தூக்கம் வரல, இதய துடிப்பு ரொம்ப அதிகமா இருக்குன்னா உடனே உங்க மருத்துவரை அணுகி இந்த தைராய்டுக்கான டெஸ்ட்டை பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.